Hi students, 12th Maths Chapter 7 Application of Differential Calculus Exercise 7.8 Question number 8. Prove that among all the rectangles of the given perimeter the square has the maximum area. கொடுக்கப்பட்ட சுற்றளவு உள்ள செவ்வகங்களுள் சதுரம் மட்டுமே பெரும் பரப்பை கொண்டிருக்கும் என நிறுவுக. இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா let x be length of the rectangle and y be breadth of the rectangle அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ given என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சிக்குவோம். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். So perimeter of rectangle P equal to 2 times of length plus breadth units அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இதான் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம லென்த்துக்கு வந்து எக்ஸ் அப்படின்னும் பிரெத்துக்கு வந்து ஒய் அப்படின்னும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா P equal to 2x plus 2y அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் இருந்து நம்ம ஒய் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு எழுதுனா பின்னாடி சப்ஸ்டியூட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் P ப்ளஸ் 2x அங்கே போனால் மைனஸ் 2x ஈக்குவல் டு 2yன்னு இருக்கும். இப்போ ஒய் மட்டும் வேணும்னா P மைனஸ் 2x பை ஒய் ஈக்குவல் டு பை 2 கீழே வந்துடும், ஒய் அந்த பக்கம் வச்சுக்கலாம். அப்போ ஒய்யோட ஆன்சர் எவ்வளோனா P மைனஸ் 2x பை 2. ஸோ இப்போ வந்து நம்ம ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் ஹேஸ் த மேக்ஸிமம் ஏரியா. அப்போ ஏரியா வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா லென்த் இன்டூ பிரெத் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ ஈக்குவல் டு லென்த்து எக்ஸு பிரெத்து வந்து ஒய். ஸோ இது எல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். ஒய்க்கு பதிலாக நம்ம இங்கே என்னென்னு எழுதி வச்சுருக்கோன்னா P மைனஸ் 2x பை 2 அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ P மைனஸ் 2x பை 2. ஸோ இது டிஃபரன்ஷியேஷன் பண்ண ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக எப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம்னா a of x equal to இந்த x உள்ளே கொண்டு போய் பெருக்கினா p into x px 2x into x 2x square divided by 2 ஆயிரும். ஸோ இப்போ இதான் a of x உடைய ஆன்சர். இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா a dash of x என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் a dash of x கண்டுபிடிக்கிறோம். இதில் வந்து 1/2 கான்ஸ்டன்ட்டு. அப்போ p இன்டூ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா 1/2 இன்டூ p மைனஸ் 4x. இதுதான் வந்து a dash of x உடைய ஆன்சர், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் உடைய ஆன்சர். ஸோ இப்போ கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது we have to put a dash of x equal to 0. So to find critical number put a dash of x equal to 0. அப்போ a dash of x எவ்வளோ half into p minus 4x equal to 0. So p minus 4x equal to இந்த divide by 2 அங்கே போனால் into 2 0 into 2 0 ஆயிரும். அப்போ p equal to 4x அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் இருந்து x equal to p by 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய கிரிட்டிக்கல் நம்பர். ஸோ இப்போ நம்ம கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கிரிட்டிக்கல் நம்பர் எவ்வளோ அப்படின்னா p equal to x equal to p by 4. இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கு போகிறோம். அப்போ a dash of xஐ மறுபடியும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். a dash of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் a double dash of x. a dash of x உடைய ஆன்சர் இங்கே இருக்குது. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் half வந்து கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது.
p டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். மைனஸ் 4x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -4. இங்கே -4x இருக்குது. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, -4 கான்ஸ்டன்ட். அப்போ இதை 0வை நம்ம கேன்சல் பண்ணிட்டா -4/2 which is equal to -2ன்னு வந்துடும். இந்த ஆன்சர் வந்து லெஸ் தென் 0. இதில் கிரிட்டிக்கல் நம்பர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலினாலுமே இது ஒரு கான்ஸ்டன்ட் லெஸ் தென் 0. லெஸ் தென் 0ன்னு வந்திருக்கனால நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஏரியா இஸ் மேக்ஸிமம். எப்போ ஏரியா மேக்ஸிமமாக இருக்குன்னா when x equal to p/4. அப்போ வந்து ஏரியா மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ நம்ம ஏரியா மேக்ஸிமம்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஒய் வேல்யூ என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒய் என்னன்னு எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னா p - 2x/2 அதை காப்பி பண்ணிக்கலாம். p - 2x/2 இதில் எக்ஸுக்கு பதிலாக p/4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2 × p/4/2. இப்போ p மைனஸ் இந்த 2 அடிச்சிட்டா இது 2 டைம்ஸ் வரும். அப்போ p/2. அப்போ p - p/2/2. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் மேலே 2 வந்துடும். 2 × p 2p - p / 2. அப்போ 2p - p p/2/2 இது பை 1ன்னு எடுத்துக்குவோம். ஒரு ஃப்ராக்ஷனை இன்னொரு ஃப்ராக்ஷனால் டிவைட் பண்ணால் இன்டூ கீழே இருக்க ஃப்ராக்ஷனுடைய ரெசிப்ரோக்கல் 1/2 அதை போட்டோம்னா p/2 2s are 4. அப்போ இதில் இருந்து y ஈக்குவல் டு எவ்வளோ வருதுன்னா p/4. ஸோ நம்ம டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோ அப்படின்னா x ஈக்குவல் டு p/4, y வந்து ஒன்று லென்த்து, எக்ஸ் வந்து லென்த்து, ஒய் வந்து பிரெத். ஸோ லென்த் அண்ட் பிரெத் ரெண்டுமே நமக்கு p/4 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா prove that among all the rectangles the given perimeter the square has the maximum area அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம ரெண்டு எக்ஸையும் ஒய்யும் கம்பேர் பண்ணால் இங்கே எக்ஸும் ஒய்யும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் டு என்னன்னு இருக்குது p/4. அப்போ அந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா அது வந்து என்னவா மாறிடுதுன்னா அதனுடைய சைட்ஸ் எல்லாம் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா அந்த ரெக்டாங்கிள் என்னவா மாறிடும் ஸ்கொயராக மாறிடும். அப்போ the rectangle becomes the square. அப்போ therefore the rectangle is a square with maximum area. இதனோட ஏரியா மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ணிட்டோம். given perimeter கொடுத்துருக்காங்க. அதனோட ஏரியா மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா among all the given rectangles நமக்கு கிடைச்சது என்னவா மாறினா ஸ்கொயராக மாறிடும். ஏன்னா இங்கே எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக வந்துருச்சு. அதனால நம்ம இதை ஸ்கொயர்னு சொல்லிடலாம். தேங்க்யூ.